சிலிண்டர் தட்டுப்பாடு விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் புறக்கணித்துள்ளார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். சமையல் எரிவாயு பிரச்சனை தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து அவர்களுக்கு அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முரசொலியிலும் அந்த செய்தி என்பது வெளியாகிறது. இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் சென்னை தெற்கு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அங்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதி ஒதுக்காத நிலையில் உயர்நிலை குழு கூட்டம் நடத்தி முடிவெடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டு அருகே இருக்கக்கூடிய சின்மயா நகர் பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அலுவலகத்தில் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் கூடியிருக்கிறது. அது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு தொகுதி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக ஒரு தொகுதியை கேட்டு டிமாண்ட் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதியை தனக்கு கேட்கும் வேல்முருகன் தருமபுரி, சேலம் ஆகிய 2 மாவட்டங்களில் ஒரு தொகுதியை கூடுதலாக தவாகவுக்கு ஒதுக்க வேண்டும் என திமுக பேச்சுவார்த்தைகளுடன் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. கூடுதலாக ஒரு தொகுதியை ஒதுக்காத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சார்பில் உயர்நிலை குழு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 1 மணிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் செய்தியாளர் சந்திப்பில் பேச வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.